ஆமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட்மாஸ்பியர் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல எனக்கு அப்படி தோணல. எனக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருந்துச்சு ஆமா. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பீஸ். மியூசிக் டாப் நாட்ச். ரியலி எலிவேட்டட் தி மூவின்னு சொல்லலாம். எந்த கேமியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? யாரோட நடிப்பு? கேமியோ அமீர் கான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. He looked good and he did well. கதை ரொம்ப ஸ்லோவா போகுது, சுமாரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏ ரேட்டட் படம் ஃபேமிலியா பார்க்கலாமா? கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா மாசாக பார்க்கும்போது நல்லா இருக்கு ப்ரோ. தலைவர் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு, அனிருத் பிரித்து எடுத்திருக்காரு. அதேமாதிரி ஷௌபின் கேரக்டர் வந்து ரொம்ப செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் பயங்கரம். பட் நாகார்ஜுனெலாம் பார்த்தீங்கன்னா ஷௌபினுக்கு கீழே தான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஸோ ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி தான் படமே பிக்கப் ஆகுது. ஸோ ப்ரீ இன்டர்வல்லேருந்து வந்து படம் பயங்கரமாக இருக்குது. மாஸ் சீன்ஸ் ஆஷூஷல்ஸ் அதெல்லாம் பயங்கரம். பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்குன்னு தான் தோணுது. ஓகே தான் ப்ரோ, அந்த ஐப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு லோகேஷ் கேமியா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஆமீர் கானோட கேமியா வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. இவரோட உபேந்திராவோட கேமியா வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அவன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே எல்லாம் அனிருத் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. உபேந்திரா உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கதை இருக்குது ப்ரோ, ஓகே தான். ஒரு நார்மல் படம் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்பவே கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட்லாம் வச்சு நல்லா தான் இருக்குது படம். சொல்லல சூப்பரா இருக்குல்ல, நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. சூப்பரா தான் இருக்கு. பரவாயில்ல பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா இல்லைன்னு சொல்றவங்க தயவுசே நல்லா எந்த படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு படம். இந்த படத்துல கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருக்கு. விண்டேஜ் ஸ்டோரி எல்லாமே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. தல படம் நல்லாமே நல்லா. ஏதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்ச மாதிரி இல்ல கரெக்டா இருக்கு. தல ஒண்ணுமே இல்ல. பார்க்க லோகேஷ் செம்மையா பார்க்கலாம். ஃபேமிலியா எல்லாருமே பார்க்கலாம். தப்பே இல்ல தல. ஆனா A+ சர்டிஃபிகேட் கொடுத்தது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரையும் விட்டுருலாம். நல்லா தான் இருக்கு. விண்டேஜ் பர்சனலாக நல்லா தான் இருந்தது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட படம் கொஞ்சம் மாசாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கு. இல்லை ப்ரோ, அது அவங்களுடைய ஒப்பீனியன். எனக்கு நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஏ ரேட்டட் ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை சின்ன குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னாங்க. இல்லை சின்ன குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. லேடிஸ்லாம் பார்த்துட்டு தான். நல்லா இருந்துச்சு. டிஏஜிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் கூட இருக்கிறவரும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நிறைய பிளாட் ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. படத்தில் ரஜினியோட ஸ்டைலும் அனிருத்தோட மியூசிக்கும் சேர்ந்து பிளாஸ்டாக இருந்துச்சு ப்ரோ. நல்ல மூவி, எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ப்ரோ கதை இருக்குது. டீசென்ட் ஃபுல் ஸ்டோரி. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக மாஸ் சீன்ஸ், பழைய பாட்டு, இந்த காமெடி சீன்ஸ்லாம் கொண்டு வரதை விட்டு நிறைய ஸ்டோரி ஃபுல்லாகவே சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தலைவரோட தீ படத்தோட கொஞ்சம் கண்டினியூஷன்லாம் இருந்ததுனால சூப்பராகவே இருந்துச்சு படம். வேற வந்து படத்துல நிறைய கேமியோ பண்ணிருக்காங்க. அவங்களோட போர்ஷன்ல யாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அமீர் கான் போர்ஷன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ நிறைய இல்லை எதுவுமே வேஸ்ட் பண்ணல. சிவகார்த்திகேயன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சிவகார்த்திகேயன் காணோம். சிவகார்த்திகேயன் வரலையா? அப்படி ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கலாம். ஏ ரேட்டட் படம் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஆனால் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. கதை வைஸ் ப்ரோ, இது வந்து ஒரு எமோஷனலான கேங்ஸ்டர் ட்ராமா. அந்த ஜானர் நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக அப்படி போகிற டைமில் இது அந்த பேஸில் இல்லை படம் தான். பட் ஆனால் இது அந்த எமோஷ்னலான ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா. அந்த டைம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுப்பாங்க. ஒரு தளபதி நாயகன் எல்லாமே ஃபாஸ்ட் படம் கிடையாதுல்ல. அந்த மாதிரி ஒரு எமோஷனலான கேங்ஸ்டர் ட்ராமா. அது நல்லா இருந்தது. ரெண்டு கேமியோ தான் ப்ரோ. ஆக்சுவலாக படம் பார்த்தீங்கன்னா நிறைய கேமியோ கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் நல்ல பெரிய ரோலே இருக்குது. உபேந்திரா அண்ட் ஆமீர் கான் மட்டும்தான் கேமியோஸ். அந்த ரெண்டு கேமியோவுமே தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆகுது ப்ரோ. படத்துலேயும் கதை வைஸும் சரி, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவங்கள ப்ரெசென்ட் பண்ண விதமும் சரி, ரெண்டுமே வெரி ஹை பாயிண்ட்ஸ் இந்த ஃபிலிம். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரோ. நான் எப்பயுமே சொல்லுவேன், கண்டிப்பாக செட் ஆச்சு ப்ரோ. இப்போ நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டுன்னு பார்த்தா ரெண்டு தான் ப்ரோ. ஸோ மீதி எல்லாமே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொடுக்குற அந்த பிஜிஎம், அந்த ஸ்க்ரீன் பிளே எலிவேட் பண்ணுற கான்செப்ட் தான். அந்த விதத்தில் எனக்கு இந்தியாவிலே வந்து ஒரு மாஸ் படமோ ஒரு மாஸ் ஹீரோ எலிவேட் பண்ண அனிருத்தோட பெட்டர் யாரும் இல்லை. அது இந்த படத்துலேயே காமிச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னா எப்படி சொல்கிறது? ஆமாம், தேட்டர் பயங்கரமாக தெரிச்சுது. நல்லா இருக்கு. செம்மையா தலைவர் படம்னா இதான் தலைவர் படம். நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன்னா. தலைவரா சின்ன பழைய ரஜினியை பார்க்கும்போது எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. பயங்கர புஷ்பமா இருக்குது. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலி பார்க்கலாம். கொஞ்சம்
ஃபைட் சீன் அதிகமாக இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நல்லா பார்க்கலாம். பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆமா, அவங்கள யார் உங்களுக்கு கரெக்டா பிடிச்சிருக்கு? யார் எல்லாமே எல்லா இதுவும் நல்லா செம்மையா பண்ணிக்கிறாங்க. வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா சூப்பராக இருக்கு படம். அவங்க இது கேரக்டர் நல்லா பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு, செம்மையா இருக்குது.